இப்போ நம்ம அடுத்த காம்பனண்ட் பார்த்திங்கன்னா ஸோ ஆலன் போல்டு இதை நம்ம வரையணும். ஸோ ஆலன் போல்டு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் லென்த் வந்து 55 கொடுத்துருக்கோம். இது வந்து M6 போல்டு. ஸோ M6 த்ரெட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டயாமீட்டர் இந்த இடத்துல வந்து கொடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வரைய போகிறோம். Creo Parametric வைக்கோ நியூ பார்ட் சாலிட் அண்ட் யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் அன்டிக் பண்ணிக்கோங்க. ஓகே. யூனிட் வந்து தான் பார்ட் சாலிட் அப்சல்யூட். ஓகே. ஸோ நமக்கு வந்துருச்சு. ஸோ பேரலோடு வச்சுக்கிறேன். டைமென்ஷன் இருக்குது. ஸோ ஸ்கெட்சு ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் வியூ வைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லென்த்து M6னா அவுட்டர் டயாமீட்டர் வந்து 6 mm, லென்த் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 55. ஸோ அப்போ சர்க்கிள் எடுத்துக்கலாம். சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். ஸோ இதனோட டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 6 mm. ஃபிட் ஸ்க்ரீன். ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரூட் சிமெட்ரி கொடுத்துக்கிறேன். எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 55. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஓகே பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ஹெட் இருக்குது. ஹெட்டோட டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 10 mm 6 mm திக்னஸ் இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸகனல் இருக்குது. எக்ஸகனல் ஷேப்பில் வந்து உள்ளே இருக்குது. ஸோ அது அப்புறமா வரையும். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். ஸ்கெட்ச் வியூ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். என்னோடய டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 10 mm. ஜஸ்ட் ஓகே பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா இங்கே வரைஞ்சிருக்கேன்னா எக்ஸ்ட்ரூட். லென்த் வந்து பார்த்திங்கன்னா 6 mm. ஜஸ்ட் ஓகே. ஸோ இது வரைஞ்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு எக்ஸகனல் ஷேப்பில் வந்து உள்ளே வந்து போல்ட்டுக்கு வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ அது வந்து சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்ச் வியூ. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஷேப் வரைகிறதுக்கு வந்து நம்ம மேனுவலாக வரைய தேவையில்லை. ஆல்ரெடி வந்து Creo Parametricலே வந்து பேலட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுலேயே வந்து எல்லா ஷேப்ஸும் இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்ஸ் இருக்கும். ப்ரொஃபைல் சேவ் ஸ்டார்ஸ். ஸோ இதில் வந்து பாலிகன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 side 4 side 5 side 6 side. இது வந்து 6 sideன்றது. ஸோ 6 side தட் இஸ் ஹெக்ஸகன். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இங்கே வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்துடும். ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இது வந்து என்ன பண்ணணும்னா இதனோட டைமென்ஷன் கொடுக்கணும். ஸோ இதனோட வந்து டைமென்ஷன் வந்து 5 கொடுத்துருக்காங்க. 5 கொடுத்துட்டேன். ஸோ ஆக்சுவலி இங்கே 5 கிடையாது. இதுலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் 5 சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கேருந்து இது வரைக்கும் கொடுத்து 5 கொடுக்கணும். ஸோ இதை டெலிட் பண்ணிவிட்டு இதுதான் 5. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணால் இங்கே கொண்டு வந்து இங்கே இந்த சென்டரில் வைக்கணும். ஜஸ்ட் இங்கே என்ன ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ இப்போ கோயின்சிடென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டையும் இதையும் கோயின்சிடென்ட் பண்ணுங்க. ஸோ ப்ராப்பராக வந்து உட்காந்துரும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 5 கொடுத்துருக்கான். அவ்வளோதான். ஸோ ரிமைனிங் வந்து மாற்ற தேவையில்ல. ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரூட் தான். டைரெக்ஷன் வந்து வெளியே வருது. சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இவ்வளோ கட் மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுது. எவ்வளோ திக்னஸ்க்கு மெட்டீரியல் ரிமூவ் பண்ணணும்னா சேம் 6 mm மெட்டீரியல் ரிமூவ் பண்ணணும். 6 கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஓகே. ஸோ க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே 25 mm லென்த்துக்கு வந்து நம்ம த்ரெட் மேக் பண்ணணும். ஸோ இங்கேருந்து இந்த 25க்கு ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம்னா ஹெலிக்கல் ஸ்வீப் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்ச் வியூ. ஸோ இப்படி வருது. இங்கேருந்து 25 mmக்கு. ஸோ அவுட்டர் டயாமீட்டர் தான் எடுத்துக்கணும். ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 25 mm ஒரு லைன் போடணும். ஸோ இங்கேருந்து 25 mmக்கு லைன் போடணும். ஸோ ஜஸ்ட்டு ஒரு லைன் போடுறேன் ரேண்டமாக. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 25. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணால் ஒரு எக்ஸ்ட்ரா லைன், ஏன்னா அந்த த்ரெட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இனிஷியலாக ஒரு எக்ஸ்ட்ரா லைன் தேவை. ஸோ அதை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 5 mm போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் ஓகே பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆக்சிஸ் போடணும். இதுதான் ஜாமெட்ரிக் டேட்டம் சென்டர் லைன் போட்டேன். ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா ஹெலிக்கல் ஸ்வீப் ஆப்ஷனுக்கு போகணும். ஹெலிக்கல் ஸ்வீப் இது பார்த்திங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கேருந்து எடுத்துச்சு. ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வந்துடும். ஸோ இங்கேருந்து த்ரெட் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து என்னென்னா அந்த பிச் வந்து என்ன பிச் வந்து வேணுமோ அதை நமக்கு செக்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்சு. ஜஸ்ட் ஸ்கெட்சு கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ இங்கே வந்து பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட்டு ஸ்கெட்ச் வியூ கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. இப்போ வந்து இங்கேருந்து நம்ம த்ரெட்டு என்ன போட போகிறோமோ அதனோட ஷேப். இப்போ வந்து நம்ம ட்ரையாங்கிள் த்ரெட் போட போகிறோம். ஸோ இங்கேருந்து ஸோ ட்ரையாங்கிள் த்ரெட்டு எல்லாமே ஈக்குவல் லென்த்து, ஜஸ்ட் எல்லாமே ஈக்குவல் பண்ணியாச்சு. என்னோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.5 ஜஸ்ட் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து ஜஸ்ட்டு ஓகே கொடுங்க. ஸோ அந்த பிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 3 எடுத்துக்கிச்சு. ஆக்சுவலாக பிச்சும் வந்து 0.5 தான். ஸோ 0.5 கொடுத்துட்டேன். அடுத்து என்ன மெட்டீரியல் ரிமூவல் கொடுக்கணும். ஸோ மெட்டீரியல் ரிமூவல் கொடுத்தோடனே நமக்கு த்ரெட் வந்து உண்டாயிருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட த்ரெட்டு, ட்ரையாங்கிள் த்ரெட். ஓகேவா? ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இந்த த்ரெட்லேயே நம்ம எடிட் பண்ணலாம். ஜஸ்ட் போய்ட்டு எடிட் போய்ட்டு இங்கே ரைட் ஹேண்டட் த்ரெட்டாக லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டான்றதை நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நமக்கு வந்து ரைட் ஹேண்ட் த்ரெட்டு ஜஸ்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க, அவ்வளோதான். ஸோ த்ரெட் மேக் பண்ணியாச்சு. ஸோ இது சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல், சேவ் அ காப்பி. ஸோ ஆலன் போல்ட் ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஃபைனல் 6th காம்பனண்ட் வந்து பார்த்திங்கன்னா நட்டு வரையணும். நியூ அன்டிக் பண்ணிக்கலாம். ஓகே, நட்டு. ஸோ ஃபஸ்ட் வந்து நட்டு கூட அவுட்டர் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸகனல் ஷேப்பு. ஸோ எப்பயும் போல தான் ஸ்கெட்ச் வியூ. ஸோ பேலட் போய்க்கலாம். எக்ஸகனல் தான், டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. இதனோட சைஸ் வந்து கேட்குது. என்னோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா M6ன்றதுனால 6 கொடுங்க. ஜஸ்ட் ஓகே, ஃபிட் ஸ்க்ரீன். ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஸோ இதுதான் நம்மளோடது. இப்போ இதை எடுத்து நம்ம வந்து சென்டரில் ப்ளேஸ் பண்ணணும். கோஇன்சிடென்ட் ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட்டு இந்த பாயிண்ட்டும், ஸோ சென்டர் பாயிண்ட் வரல. ஸோ அதனால் சென்டர் பாயிண்ட் வச்சுக்கலாம். கோஇன்சிடென்ட் இந்த பாயிண்ட்டு கோஇன்சிடென்ட் பண்ணியாச்சு. ஃபிட் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. 6. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஒரு ஹோல் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து சர்க்கிள் போட்டுக்கலாம். ஸோ இதனோட டயமீட்டர் வந்து 6. ஓகேவா? 6. ஸோ முடிஞ்சு. ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூட். ஸோ டோட்டல் திக்னஸ் ஆஃப் த நட்டு வந்து பார்த்திங்கன்னா 6 mm. 6. ஸோ ஒரு சைடும் கொடுக்கலாம், இல்லை சிமெட்ரியும் கொடுக்கலாம். நான் சிமெட்ரி கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஓகே. ஸோ நட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே சேம்பர் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஜூம் பண்ணால் தெரியும், போத் சைடு சேம்பர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம சேம்பர் பண்ணணும். இப்போ ஸோ சேம்பர் பண்ணுறதுக்கு வந்து எந்த பிளேன் எடுக்கணும்னா இந்த டயகனல் இருக்குல்ல, இந்த பிளேன் தான் எடுக்கணும். இந்த பிளேன் எடுத்துக்கிட்டு ஸ்கெட்ச் வியூ. ஓகேவா? இங்கே தான் நம்ம சேம்பர் பண்ண போகிறோம். ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். இதையும் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் க்ளோஸு. சென்ட்ரல் ஆக்சிஸ் போட்டுக்கலாம், ஏன்னா ரிவால்வ் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா சேம்பர் என்ன கட் எடுக்க போகிறோம் அதை வரைய போகிறேன். ஸோ இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் லிட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஹைட் வந்து பார்த்திங்கன்னா கட் வந்து 1 mm தான். டைமென்ஷன் போய்க்கிறேன். இது வந்து 0.5. இந்த டிஸ்டன்ஸ் ஆல்சோ 0.5. ஸோ இவ்வளோ தான் நம்ம கட் எடுக்க போகிறோம். வேணா எக்ஸ்ட்ரா எடுக்கணுன்னா வச்சுக்கலாம். 0.5 போதும். ரிமைனிங் வந்து விட்டுருவோம். ஜஸ்ட் ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரிவால்வ் பண்ண போகிறோம். ரிவால்வ் மெட்டீரியல் ரிமூவல். ஸோ கொஞ்சம் தான் கட் ஆகுது, இன்னும் கொஞ்சம் கட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் போயிட்டு எடிட் வியூ. ஸோ இதை வந்து 1 ஆக்கிக்கலாம். ஸோ 1 ஆக்கிட்டு இந்த டிஸ்டன்ஸ் வந்து 5. ஜஸ்ட் ஓகே. ஸோ இதுதான் கட் ப்ராப்பராக வந்துருச்சு. சேம் கட் வந்து கீழே வந்து கொண்டு வரணும், அது மிரர் பண்ணிக்கலாம்.
ஸோ ஜஸ்ட் இந்த ரிவால்வ் எடுத்துக்கோங்க, மிரர் த பிளேன். ஸோ போத் சைட் கட் ஆகிடுச்சு, ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஸோ நம்ம வந்து நட்டு க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ள த்ரெட் போடணும். ஸோ என்ன த்ரெட்டு நம்ம வந்து போல்டில் போட்டோனோ அதே த்ரெட்டு தான் போட போகிறோம், அதே ப்ரொசீஜர் தான். ஸோ ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த பிளேனை, ஸ்கெட்ச் வியூ. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனை வந்து சூஸ் பண்ணணும், ரெஃபரன்ஸ் எடுக்கணும். ஸோ ரெஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த லைன் தான் ரெஃபரன்ஸ் ஆகிருக்கு. ஜஸ்ட் க்ளோஸ், ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இன்னரில் வந்து போட போகிறோம். ஸோ த்ரெட் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுங்க. ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட் போட்டாச்சு. அடுத்து சென்டர் லைன் போடணும், இதை பொறுத்து தான் சுற்ற போகுது. ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆப்ஷன் இருக்கும், எலிப்டிக்கல் ஸ்வீப். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. அடுத்து வந்து ஸ்கெட்சு, இந்த இடத்துல தான் வரையணும், ஸ்கெட்ச் வியூ. ஸோ அதே வியூ தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து கட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து என்னென்னா ட்ரையாங்கிள் வந்து வெளி சைடு பார்த்த மாதிரி போடணும். ஸோ சேம் ட்ரையாங்கிள் தான். ஸோ டைமென்ஷன் வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஈக்குவல், இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 0.5. ஜஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். ஆக்சுவலாக மெட்டீரியல் ஆட் ஆகுது, மெட்டீரியல் ரிமூவ் பண்ணணும். பிச் வந்து பார்த்திங்கன்னா சேம் 0.5 தான். பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா த்ரெட் வந்து உண்டாயிருக்கும். ஜஸ்ட் ஓகே பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து நட்டும் க்ரியேட் பண்ணியாச்சு. இது சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல், சேவ் அஸ், சேவ் அ காப்பி, 6th one நட்டு சேவ். அவ்வளோதான்.